ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமே. இன்னைக்கு நம்ம பிக் 3 அனிமேல ஒரு 100 அனிமேன ப்ளீச் உடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போகிறோம். இது எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஷேடோ அப்படியே பரவிக்கிட்டே வந்து ஒரு துளி நம்ம ரியல் வேர்ல்டில் விழுது. நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை பார்த்து நம்ம ரொம்பவே பயப்படுவோம். அப்படி நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சில விஷயங்களை தான் நம்ம வேண்டவும் ஆரம்பிப்போம். சொல்லி ரூக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அங்கே நின்றுட்டு இருக்கா. இடத்துல என்னால் ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் எனர்ஜி உணர முடியுது அப்படின்னு சொல்லி அவள் சிட்டியை நோக்கி போறா. அங்கே அந்த கட் பண்ணி இங்கே சில ரவுடி பசங்களை காட்டுறானுங்க. இவனுங்க வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அங்கே ஒருத்தன் இவனுக்கு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிக்கிட்டு இருப்பான். யாராதுன்னு பார்த்தா நம்ம கதையோடைய ஹீரோ இச்சிகோ குராசாக்கி. பைத்தியக்காரா எதுக்கடா சம்மந்தம் இல்லாத எங்களை அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்டுட்டு இருப்பானுங்க. கண்ணா இங்கே பாத்தியா இங்கே பூ வச்சிருக்காங்களே, இது எதுக்காக வச்சிருக்காங்க? அன்னைக்கு ஒரு பொண்ணு இங்கே செத்து போயிட்டா, அந்த பொண்ணுக்காக யாரும் நினைவுக்காக அதை வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்ல எட்டி ஒரே உதை. தம்பி கரெக்டாக தான் சொன்னேன், அப்படியே அது கீழே வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் ஸ்கேட் போர்ட் பண்ணும்போது எது தெரியாமல் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு தானே அவங்கள அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுருவான் மொத்த பேரையும். அதுக்கப்புறம் அவனுங்களெல்லாம் அடித்து துரத்தி விட்டு ஹீரோ திரும்பி பார்ப்பான். ஹீரோ கண்ணுக்கு கோஸ்டெல்லாம் தெரியும். என்ன பாப்பா ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பூவை எடுத்து நிமித்தி வச்சுட்டு சரிப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். என் பேர் இச்சிகோ குராசாக்கி, எனக்கு 15 வயசு ஆகுது. எங்கள் நைனா இங்கே தான் ஒரு கிளினிக் வச்சுருக்கான், அதில் வர காசை வச்சு தான் நாங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் அந்த பேய்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அவன் இப்படிலாம் பேசிட்டு வீட்டுக்குள்ளே போனா அவங்க அப்பா எட்டி ஒரே உதை. டேய் 7 மணி ஆகுது, எங்கடா ஊர் பொறுக்கிட்டு வர அப்படின்னு கேட்க, யோ நைனா ஒரு பேய்க்காக இறக்கப்பட்டு அவன் உயிரியே பணைய வச்சு அதுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு வரையா, என்ன என் மரியாதையில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்த. அவ்வளோதான், இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. பொண்ணுடைய பேர் காரின், அந்த இன்னொரு பொண்ணுடைய பேர் யூசு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேய் கூடலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு பேய்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவங்க வீட்டில் சொல்லியிருப்பான். அது அந்த யூசுன்ற பொண்ணு மட்டும் நம்புவா. அவளால் உணர முடியும் பேய்ங்க இருக்கிறதெல்லாம். ஆனால் பட் காரின் நம்ப மாட்டா. அவள் உணர்ந்தாலுமே நம்ப மாட்டா. எதுக்கு இதெல்லாம் நான் நம்பணும், அவள் கண்ணால் தெரிஞ்சால் மட்டும்தான் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இந்த நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிடுவான். ஏய் போங்க நீங்கள் எனக்கு சாப்பாட வேணா ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவான். உடனே அந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து யோ நைனா உனக்கு எங்கன்னா அறிவு இருக்காயா, ஒரு வளர்ந்த பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நைனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அழ ஆரம்பிச்சிருவோம். அன்பான மனைவியப்பா நம்ம பசங்க எனக்கு காரி துப்புது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் முன்னாடி போய் புலம்பிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அது இறந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல நியூஸில் ஏதோ சம்திங் பிளாஸ்டர்ஸ்லாம் நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சரியா புரியல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்க. ஹீரோ இருப்பான்ல அவன் சாப்பிட்டுக்கு இப்படி சரி போகிற வழியில் அந்த குட்டி பேய்க்கு பூவை மாற்றி வச்சலான்ட்டு போய்கிட்டு இருப்பான். தான் நம்ம ஹீரோ அங்கே போய் பார்த்தா அந்த குட்டி பேய் அந்த இடத்துல இல்லை. நியூஸில் சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி பிளாஸ்டர்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இவன் வரும்போது பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பான். ஒருவேளை அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமான சவுண்டு வருது. என்னதான் பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கிரியேச்சர் இருக்குது. அந்த குட்டி பை குடுகுடுன்னு ஓடியாந்து வா ஓடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. அந்த குட்டி பை கால் தடுக்கி கீழே விழுந்துடும். பின்னாடி ஒரு பெரிய கிரியேச்சர் வந்து இவங்களை சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கும். அப்போ தான் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரூக்கி அப்படின்னு ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்களா, அது அந்த இடத்துல லேண்ட் ஆகுது. கேஷுவலாக ஒரு கட்டான எடுத்து அந்த மாஸ்டரை ஒரே ஸ்லாஷ் போட அந்த வேலை முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி அவ பாட்டுன்னு போயிட்டு வரலாம். நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல, என்னதான் நடந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி நைட்டு படுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக அவன் ரூம்குள்ளேயே வந்து இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அது சீக்கிரமாக அந்த இடத்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. பைத்தியக்காட்சி என் பெட்ரூமில் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம கடுப்பாய் லூஸ் இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். அது மதிக்காது. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாய் சனினை போய் சாவு அப்படின்ட்டு எட்டி ஒரே உதவிடுவான். என்னடா இது, உன்னால என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, என்ன உதச்ச உரையில் நெட்டு கழிந்துச்சா? இல்லப்பா மனுஷங்களால என்ன பார்க்கவே முடியாது, ஒரு சோல் ரீப்பர், நான் சோல் சொசைட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அந்த சொர்க்கம் நரகம்லாம் இருக்குல்ல எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு இடம் தான். நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஓ நீ சோல் சொசைட்டிலேருந்து வந்திருக்கியா, உங்கள்கிட்ட பயங்கரமான சக்தியெல்லாம் இருக்குது, இந்த பூமியில் இருக்கிற கட்ட தீய சக்திங்களாம் அழிக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு இப்போ நான் இதை நம்பணுமா அப்படின்னு சொல்லி செம கடுப்பாயிடுவான். அறிவு கெட்டவனே உன்னால பேயெல்லாம் பார்க்க முடியுதில்ல, இதை மட்டும் ஏன் நம்ப மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இல்லை இதெல்லாம் ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லை அது ஒன்று மாதிரி ஒரு குள்ள கத்திரிக்காலாம் பேசுறதா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சைஸை வச்சா எடை போடுற அப்படின்னு சொல்லி கடுப்பாய் அந்த சோலையே பேரலைஸ் பண்ணி விட்டுருவா. அதாவது ஹீரோவை ஃபிசிக்கலாக இந்த அட்டாக் பண்ணியிருக்க மாட்டா, அந்த சோலை மட்டும் பேரலைஸ் பண்ணி விட்டுருப்பா வேலை செய்யாத மாதிரி. தம்பி நீ ரொம்ப திமிரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டான எடுத்து அடிக்க வருவாளா, என்னன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு சோல் இருக்கும், அதை தான் அடிச்சிருப்பா. எனக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்ல, கவலைப்படாத நீ நரகத்துக்கு போக பார்த்துல சோல் சொசைட்டிக்கு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவ. ஓ நீ வேற இருக்கல, சரி உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த உலகத்தில் நல்ல பேயும் இருக்குது கெட்ட பேயும் இருக்குது. இந்த நல்ல பேய் இருக்குல்ல, இந்த நல்ல பேய் இது எல்லாமே அப்படியே ஊருக்குள்ளே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிடிச்சி நாங்கள் சோல் சொசைட்டிக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், அதுதான் எங்கள் வேலை. அப்புறம் ஆலோசன்ற பேய், அதாவது உன் பாஷையில் சொல்லலாம் கெட்ட பேய், அந்த மாதிரி கெட்ட பேய்களெல்லாம் கொல்றது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவ. அந்த சின்ன பொண்ணு அந்த பெரிய மான்ஸ்டர் மாதிரி தொத்திட்டுச்சு அத்தை கொன்னியே அந்த மாதிரியான்னு கேட்டிருப்பான்.
சரி அதுங்களை அழிக்க தான் வந்திருக்கேன்னும் போது பட்டு பட்டுன்னு கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆக்சுவலி அதில் தான் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இப்போதைக்கு என்னால் அதுங்களை சென்ஸ் பண்ண முடியல சரியா அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. என்னன்னே தெரியல, என்னை சென்ஸ் பண்ண விடாமல் ஏதோ ஒரு சக்தி தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, உனக்கு அந்த அழுக்குரல் கேட்கலையா, ரொம்ப பயங்கரமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன சவுண்டு, எனக்கு எதுவும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அந்த சவுண்டு கேட்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவள் கதவை திறந்து பார்த்தா அந்த யூசப் பொண்ணு இருப்பாள். அவள் பயங்கரமாக அடிபட்டு வந்து கீழே வந்து கிடப்பா. அண்ணா அண்ணா காரின் அப்படின்னு சொல்லி அவள் மயக்கம் பட்டு விழ, ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ துடிச்சிக்கிட்டு இருப்பான். அவனால் எந்திரிக்கவே முடியாது. சரி அவள் வேக வேகமாக கீழே போய் பார்த்தா அந்த வீட்டையோ ஓட்டை போட்டு ஒரு பெரிய கிரியேச்சர் நின்றுட்டு இருக்கு. மேலேருந்து நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தவந்து எப்படியும் உருண்டுகிட்டு கீழே வந்து விழுந்துருவான். எப்படியோ எழுந்து பார்த்தா அவன் தங்கச்சி ஆபத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம கோவம் வருது. இவன் செம்ம கடுப்பில் அந்த ஸ்பெல் ஒன்று போட்டிருப்பாள். அந்த இவன் ஸ்போலை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லையே உடச்சி எறிகிறான் நம்மால். தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றி அவனும் நம்ம பயங்கரமாக சண்டை போடுவான். பட் அவன் என்னதான் அந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவன் எப்படா இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. சரி ஓகேன்ட்டு அவளும் காலத்தில் இறங்கி கையில் ஒரு கோடை போட்டு அவளை காப்பாற்றி விட, ஐயோ என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, நீ வந்து அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா உன் தங்கச்சியுடைய சோல் அவகிட்ட தான் இருக்குது. அந்த ஆளை வந்து உன்னுடைய தங்கச்சியுடைய சோலுக்காக இங்கே வரல. எனக்கு தெரிஞ்சது உன்னுடைய சோலுக்காக தான் இங்கே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய ஸ்பிரிட் எனர்ஜி ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்க்காக சீல் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இவன் ஏதோ ஒரு பேய் கூட கான்டாக்ட் வச்சிருந்ததுனால தான் அந்த பவர் அன்லாக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளோ சும்மா வரல. உன்னுடைய பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் எனர்ஜியை ட்ராக் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. உனக்காக தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அது திருப்பி அந்த இடத்துக்கு வருது. இப்போ என் தங்கச்சி என்னால் தான் இப்படி அடிபட்டிருக்காளா, அப்போ வேறு வழி இல்லை. ஆளோ உனக்கு நான் தானே வேணும், என்னை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். போயிட்டு அப்படியே நிற்கிதுன்னு சொல்லி அது கவ வரும்போது சடனாக ரூக்கி நடுவில் வந்து அடி வாங்கிக்குவா. ரூக்கி பயங்கரமான காயத்தோட, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த, ஆளோன்றது உன்னுடைய சோலை எடுத்துட்டு கம்முன்னு போய்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உனக்கு அடுத்து எல்லாரோடைய சோலும் எடுக்க ஆரம்பிக்கும். அது ஒன்று மாற்றி ஒன்று. சரி என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது, இந்தா நீ ஆரம்பி, நீ ஏன் சண்டை போடு அப்படின்னு சொல்லி ஸ்வாடை கொடுக்க, அப்போ தான் அவள் யோசிச்சு பார்க்குறா, இவனால் ஸ்பிரிட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, இவனுக்கு பயங்கரமான ஸ்பிரிட் எனர்ஜியும் இருக்குது. ஆனால் மற்ற ஸ்பிரிட் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்பிரிட் எனர்ஜி இவனுக்குள்ளே இருக்குது. பத்தாத குறைக்கி அப்படி ஸ்பெல்லை வேறு உடச்சிருக்கான். இதெல்லாமே போதும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு ஒரு டெம்பரவரி சோல் ரிப்பராக இருந்து இந்த ஸ்பிரிட்டு கொன்று உன் சிஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. கண்டிப்பாக இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்து அப்படியே வயிற்றுக்குள்ளே சொரிப்பான். உள்ள சொருவன் அடுத்த சீன்ல இந்த ஆளவுடைய கை கால்னு தனித்தனியாக பறக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ அந்த இடத்துல புது ஜாம்பாப்போட பயங்கர மாசா நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நான் என்னுடைய பாதி பவர் தான் கொடுக்கலான்னு இருந்தேன், ஃபுல் பவரையும் எடுத்துக்கிட்டான். மட்டும் இல்லாத ஒரு ஹியூமன் சோல் ரிப்பர்கிட்ட இவ்வளோ பெரிய ஜாம்பாட்டுவை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இவ்வளோதான் நம்ம தலைவன் மாசாத கண்ணா அப்படின்னான்னு வெட்டி லாஸ்ட்டில் அதுக்கு ஒரு ஃபினிஷிங் ஷாட்டை போட்டு இந்த எபிசோடையும் முடிக்கிறான். அதாவது ஒரு சோல் ரிப்பரும் அவங்கவுங்களுக்கு ஒரு வெப்பனை வச்சுட்டு இருப்பாங்க, அதாவது ஒரு ஸ்வாடு. அதோடைய பேர் தான் ஜான்பாட்டு. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணுற சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க. உங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸை பட்டுன்னு முடிச்சிருவோம். புது சேனல்ன்றதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சப்போர்ட்டை மட்டும் ரெகுலராக கொடுங்க. வீடியோவை நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். பாய் ஹால்.